காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். செம்பருத்தி பூ வந்து ஒரு 2 நாள் பூ சேர்த்து எடுத்துருக்கோம். இன்னையோடது நேற்றோடதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு ஆயில் ரெடி பண்ண போகிறோம். செம்பருத்தி வந்து இன்டேக்காகவும் நம்ம சாப்பிட்லாம். இது வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்காக ஆயில் ரெடி பண்ணுறோம். ஒன்லி செம்பருத்தி பூ மட்டும் போடலான்னு பார்த்தேன். அது கூட வந்து இந்த முளை கட்டின வெந்தயமும் இருந்தது. ஸோ இதையும் போட்டு நம்ம காய்ச்சிக்கலாம். ஏன்னா வெந்தயமும் வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப நல்லது. இது ரெண்டுமே வந்து எக்ஸ்டர்னல் யூஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்னலுக்கும் நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் விறகு அடுப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் வந்து காய்ச்ச போகிறேன். என்னெல்லாம் ஆயில் சேர்க்க போகிறேன்னு சொல்கிறேன். இது வந்து கோகனட் ஆயில் வந்து 2 லிட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பூ நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் வந்து நல்லெண்ணெய், 1/2 லிட்டர் வந்து விளக்கெண்ணெய். இது எல்லாமே இந்த 3 எண்ணெயுமே வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் வந்து நம்ம தேய்ச்சி குளிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ 3 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து வெந்தயம், பூ எல்லாமே அப்படியே போட்டு நல்லா வந்து இதை காய்ச்சி எடுக்க வேண்டியதான். அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். நம்ம எப்படி போயிட்டு கரண்டி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். காய்ஸ் நம்மளோட ஹைபிஸ்கஸ் ஆயில் வந்து ரெடி ஆகிடுது. கொஞ்சம் வெட்டி வேர் போட்டிருக்கேன் வாசனைக்காக, நல்லா இருக்கும் இன்னும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அது செடிமெண்ட் ஆகிட்டு பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுதுன்னா ஆயில் வந்து ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக சவுண்டும் வரும் ஒரு மாதிரி கலக்கலான்னு. ஸோ இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுது, பபிள்ஸே இல்லை பாருங்கள். இந்த டைம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கூல் பண்ணிட வேண்டியதான். நார்மல் அப்படியே வச்சுட்டா கூல் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.